அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் சொல்றாங்க, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே தான் சொல்ற. எங்கெல்லாம் மெய்யாகவே மெய்யாகவே 2 தடவை சொல்லப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் நீங்க குறிப்பிட்டு பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நீங்க உங்களுடைய கணத்தையும் இயேசு கிறிஸ்து கொடுக்க வேண்டிய மரியாதையும் அந்த ஆராதனையும் நீங்க ஒழுங்கா கொடுக்காம நீங்க அவர் விசுவாசம் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. நித்திய ஜீவன் இல்லை என்றால் நீங்க மரணமாகும் போது நீங்க ஜீவனுக்குள்ள போக மாட்டீங்க. அதான் பிரச்சனை. நீங்க மரணம் என்பது ஒரு பெரிய ஒரு பாலம் தான். கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் மரணம் என்பது ஒரு பாலம். இங்க கண்ணை மூடிங்க, அங்க கண்ணை திறப்பீங்க, அவ்வளவுதான். இங்க கண்ணை மூணு அடுத்த நிமிஷம் கண்ணை திறப்பீங்க. உங்களுடைய உறவு யாரு கூட இருந்துச்சோ அவங்களோடு இருப்பீங்க. அதான் அங்கதான் அதான் விஷயம். நீங்கள் தேவனோட உறவு கொள்ள முயற்சி செஞ்சீங்கன்னா நீங்க கண்ணை